410. ஸோ வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க மாஸ்டர்ஸ். முடிஞ்சவங்க எல்லாரும் வீடியோவில் வரலாம். ஸோ இன்னைக்கு நமக்கு ராஜேஸ்வரி ரவிச்சந்திரன் மேடம் இந்த அகம் பிரம்மாஸ்மி சுவாத்தியாய நிகழ்ச்சியில் நமக்கு சோல்ஸ் ஜேர்னி அப்படின்ற புத்தகத்திலேருந்து நமக்கு நாலேஜ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் இன்னைக்கு பண்ண போகிறாங்க. வெல்கம் மேடம். நீங்கள் ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ. ஃபுல்லாக 1 hour பேசுறீங்க இல்லையா? ஓகே, தேங்க்யூ. வணக்கம் மாஸ்டர். நான் ராஜேஸ்வரி ரவிச்சந்திரன் from சென்னை. இன்னைக்கு சுவாத்தியாயம் ஆன்மாவின் பயணத்துல நம்ம இதுவரைக்கும் பார்த்தது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரீகேப் பார்த்துட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யார் எழுதுனாங்க இந்த புக்கு வந்து பீட்டர் ஈச்சலியோ அப்படிங்கிறவங்க வந்து இந்த புக்கு எழுதிட்டாங்க. மேடம் ஒரே நிமிஷம் நான் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் கொடுத்துட்றேன். எஸ் மேம். ஸோ திரும்ப இவங்க போயிட்டாங்கன்னா இருக்க மாட்டாங்க. ஸோ மாஸ்டர்ஸ் நாளையிலேருந்து 1 week வந்து திருப்பதியில தியான மகா யஜ்ஞம் நடக்குது. இதோட லைவ் வந்து பிஎம்சி தெலுங்குல வருது. ஸோ மார்னிங் 3 hours இன்டென்ஸ் மெடிடேஷன் அண்ட் ஈவினிங் 3 hours இன்டென்ஸ் மெடிடேஷன். இது வந்து நான் எல்லா டீட்டெயில்ஸ் வந்து டைப் பண்ணி நான் வந்து உங்களுக்கு இதில் போடுறேன். ஏன்னா தெலுங்குல தான் இருக்கு எல்லா டீட்டெயில்ஸும். ஸோ நான் டைப் பண்ணி போடுறேன் குரூப்ல. ஸோ நாளைக்கு இந்த 1 week-ம் கூட யாரெல்லாம் தியானம் நிறைய செய்யணும் அப்படின்றவங்க இந்த இன்டென்ஸ் மெடிடேஷன்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் திருப்பதி போறீங்க இப்போ அப்படின்னா கட்டாயமா அந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு நேரம் இருக்கு நான் போகணும் அப்படின்னா இங்க எல்லாமே நம்ம எப்பயுமே தியான மகா யஜ்ஞத்துல அந்த ஃபுட்டு அகாமடேஷன் எல்லாம் ஃப்ரீ. எப்போ போனாலும் உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ 7 days-ம் எல்லாமே ஃப்ரீ. யாராவது போகணும்னு விருப்பப்பட்டாலும் நீங்க வந்து போகலாம். திருப்பதி நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கிட்ட தான், ரொம்ப தூரம் கூட கிடையாது. ஸோ அப்படி பிளான் பண்றவங்க கோயிலுக்கு போகணும்னு பிளான் பண்றவங்க இப்போ பிளான் பண்ணீங்கன்னா அப்படின்னா நீங்க அந்த தியான மகா யஜ்ஞமும் அட்டென்ட் பண்ணலாம். இது வந்து கீழ் திருப்பதிக்கும் நம்ம திருமலாக்கும் நடுவுல திருப்பதி அப்படின்ற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நடக்குது. நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் நாளைக்கு தரேன் மாஸ்டர்ஸ். ஸோ தேங்க்யூ ராஜேஸ்வரி மேடம். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. வாய்ப்பு இருக்கவங்க கம்பல்சரி கலந்துக்கங்க மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். ஓகே, வணக்கம். இப்ப வந்து நம்ம ஒரு ரீகேப் பார்த்துருவோம். நம்ம பீட்டர் ஈச்சலியோ அவங்க எழுதுனது ஆன்மாவின் பயணம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து எல்லாத்துக்குமே உயிர் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ மரம், செடி, கல்லு, மண்ணு எல்லாத்துக்குமே உயிர் இருக்கு. அது எப்படி உயிர் இருக்கு இல்லை அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ மரம் செடிக்கெல்லாம் வந்து காஞ்சுது அப்படின்னா வந்து அது வந்து என்ன பண்றாங்க, ஒரு சேரு, டேபிள், கதவுகள் அந்த மாதிரி தயாரிக்கிறாங்க. அது வந்து எத்தனையோ வருஷங்கள் ஆன பிறகு அது வந்து இலை விடாம பூக்காம அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு வந்து உயிரற்றது அப்படின்னா கூட அது வந்து உபயோகப்படுற பொருளா இருக்கு. ஸோ இதை போலதான் வந்து நம்ம அடுத்தடுத்து இது வந்து பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம். மரஞ்செடி கல்லு மண்ணில இருந்தா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மரஞ்செடியாகி, மரஞ்செடியில இருந்தா பரிணாம வளர்ச்சியாகி நம்ம வந்து அனிமல்ஸா காட்டு விலங்கா ஃபர்ஸ்ட் வந்து இருந்து அதன் பிறகு காட்டுல இருந்து கூட்டு வந்து வீட்டு விலங்கா வளர்த்தாங்க. வீட்டு விலங்குல இருந்துதான் வந்து நம்ம இப்போ வந்து மனித பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மனித ரூபம் எடுத்திருக்கோம் நம்ம. ஸோ இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு அனிமலுடைய குணாதிசயங்கள் இருக்கு. ஸோ அதுல இருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுதான் வந்து நம்ம வெஜிடேரியனுக்கு மாறி இருக்கோம். ஸோ எல்லாருக்குமே வந்து இதை வந்து சொல்லிக்கிட்டே வரும். ஸோ வெஜிடேரியன் வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க, நம்ம பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டோம், நம்மளும் இதெல்லாம் இந்த பிறப்புலாம் பிறந்துதான் வந்து நம்ம இந்த இதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை பார்த்தோம். அதன் பிறகு வந்து நம்ம சோல் பிளான் வந்து எப்படி எல்லாம் பிளான் பண்ணி எங்கெங்கெல்லாம் போய் பயணம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹென்ரியோ சார்லஸோ வந்து பிரதர்ஸ் அவங்களுடைய கதையை தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தம்பி வந்து சீக்கிரமா இறந்துட்டாரு. ஒரு இராணுவ போர்ல தான் வந்து அவரு இறந்துட்டாரு. ஸோ அந்த போர்ல இறக்கும் போது தான் அண்ணனுடைய மன கஷ்டம் எப்படி இருக்கு, அவர் வந்து அந்த இதுல இருந்து மீள முடியாம தம்பி சீக்கிரம் இறந்துட்டானே, சின்ன வயசுல இறந்துட்டானேன்ட்டு ஒரு துக்கத்துல இருக்கும்போது நம்மளுடைய மேலுலக ஆசான் ஆச்சாரியா அவர் வந்து
ஹென்றி எப்படி சொல்றாருன்னா, நம்ம இந்திய நண்பர் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. சோ இந்திய நண்பர் வந்து வழிகாட்டுறாரு. சார்லஸ் வந்து என்ன பண்றாங்க இப்போ? மேலுலகத்துல எப்படி இருக்கிறாங்க? சோ அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அங்க இருக்கிறாங்க. அவங்கலாம் வந்து என்ன நினைக்கிறாங்க? இந்த உலகம் பிடிச்சிருக்கா? மேலுலகம் பிடிச்சிருக்கா? இல்ல பௌதீக உடல் எடுத்த இந்த பூலோகம் பிடிச்சிருக்கா? அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணி எல்லாமே டிராவல் பண்றாங்க. அதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். சோ அடுத்து வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். எப்படி எப்படிலாம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சாங்க. அந்த மேலுலகத்துல போயி அவங்க என்னென்ன கத்துக்கிட்டாங்க. ஹென்றி வந்து மேலுலகத்துல நம்ம நினைச்சதெல்லாம் கஷ்டப்படாம கிடைச்சிருது. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. யார் சொன்னாங்க? சார்லஸோட ஃப்ரெண்டு சொல்றாரு. இது வந்து கஷ்டப்படாமயே நம்ம நினைச்சாலே நமக்கு கிடைச்சிரும். இங்க இது வந்து நமக்கு கத்துக்கிறதுக்கு உண்டான ஒரு அனுபவம் கிடையாது. அதனால நான் திரும்பவும் ஒரு மறுபிறப்பு எடுப்பேன். நான் குழந்தையில இருந்து வளர்ந்து திரும்ப வந்து கத்துக்கிறதுக்கு எனக்கு நெறைய இருக்கு அப்டின்ட்டு. ஸோ அதே போலதான் நம்மளும் வந்து ஒரு பிளான் பண்ணி நம்ம கத்துக்கிறதுக்காக வந்திருக்கோம். இந்த பூலோகத்துக்கு இந்த பௌதீக உடலை எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ அது வந்து அமானுஷ்யம் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து எப்படி சொல்றாங்க? அமானுஷ்யம். அமானுஷ்யம்னா நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். சோ இத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். சோ எது நல்லது, எது கெட்டது அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து தான் நம்ம வந்து டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கூடியது நம்பக்கூடாதது. அது வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கு தான் தியானத்தின் மூலமா நமக்கு நல்லது, கெட்டது எதுன்னு தெரியும். இத செய்யணும், இத செய்யக்கூடாது. இது பேசணும், பேசக்கூடாது. அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். அதே போல வந்து அவை சரியானவையா இல்லையான்னு நிரூபணம் வந்து எப்படி பண்றோம் அப்படிங்கிறது தான் வந்து இங்க சேலஞ்சஸ். பௌதீக உடல்ல வந்து அதற்கு வெளி உலகத்துல எப்படி இருக்கு? பௌதீக உடல் எப்படி நம்ம கத்துக்கிறோம்? மேல் உலகத்துல எப்படி கத்துக்கிறோம்? 2 டிஃபரெண்ட் இருக்கு. சோ அது வந்து ஹென்றி வந்து தெரிஞ்சுக்கிறாரு. ஆனா நம்மலாம் வந்து தெரிஞ்சுக்கிறோமா? அவருக்கு வந்து ஞாபகம் வருது. அவர் வந்து வழிகாட்டுறது யாருன்னா, மேலுலக ஆசான். வழிகாட்டுறாங்க. ஒண்ணு ஒண்ணு நீ அனுபவத்த வந்து எழுதி வைக்கணும். சோ இந்த பௌதீக உடல விட்டு நீ ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ற. அப்ப வந்து நீ என்ன கத்துக்கிட்ட? அப்படிங்கிறத நீ எழுதி வைக்கணும். அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அது ஹென்றி வந்து ஒண்ணு ஒண்ணா எழுதி வச்சிருக்காரு. தம்பிய போய் பார்த்துட்டு அவர் திருப்தி ஆயிடுச்சு. தம்பி எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. சோ அவரு வந்து இன்னும் டிசைட் பண்ணல. நம்ம வந்து அ திரும்ப பௌதீக உடல் எடுக்கணுமா? எடுக்க வேணாமான்னு இன்னும் வந்து சார்லஸ் வந்து டிசைட் பண்ணல. ஆனா அவருடைய ஃப்ரெண்ட் வந்து டிசைட் பண்ணிட்டாரு. நான் அடுத்த பௌதீக உடல் எடுத்து வருவேன். எனக்கு கத்துக்க வேண்டியது இருக்கு. எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஆனா வந்து போக போக இங்க நினைச்சதெல்லாம் கிடைச்சிருது. கஷ்டப்படாம கிடைக்கும்போது, எனக்கு இந்த அனுபவம் வந்து எனக்கு வந்து திருப்தியா கிடையாது. அதனால அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அ மேலுலகத்துல என்ன அனுபவம்? நம்ம பௌதீக உடல்ல இந்த பூ உலகத்துல என்ன அனுபவம் அப்படின்னா, மேலுலகத்துல வந்து எந்த அனுபவத்துக்கும் காசு பணங்கிறதே கிடையாது. சோ அங்கேயே வந்து ஸ்கூலுங்கிறது இருக்காம். பள்ளிக்கூடம் வந்து ஹென்றி வந்து பார்க்கல. அங்க வந்து ஆஸ்ட்ரல் டிராவல் பண்றாங்க. தம்பி கூடயே போறாரு, பறந்து போறாரு, நெனைச்ச இடத்துக்குலாம் போறாரு, நெனைச்சதெல்லாம் சாப்பிடுறாங்க, எல்லாமே செய்றாங்க. ஆனா வந்து அங்க பணம், காசு யாருக்குமே குடுக்கல. அப்ப வந்து இங்க வந்து ஆச்சாரியார் சொல்றாரு, ஹென்றி கிட்ட, இது வந்து நம்ம இங்க மட்டும் பௌதிக உடல் எடுத்துட்டு வந்த இந்த பூலோகத்துல மட்டும் பள்ளிக்கூடம் கிடையாது. அங்கேயும் பள்ளிக்கூடம் இருக்கு. ஆனா நீ பார்க்கல. அந்த பள்ளிக்கூடத்திலயும் வந்து நமக்கு பாடம் நடத்துறதுக்கு எல்லாமே இருக்கு. ஆனா வந்து விருப்பப்பட்டவங்க இப்ப வந்து நம்ம 3 வயசுலயே குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்துறோம். ஆனா அங்க விருப்பப்பட்டா எல்லாருமே வந்து கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு நீ அடுத்த ஆஸ்ட்ரல் டிராவல்ல நீ பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆஸ்ட்ரல் டிராவல் போறாங்க. சோ அங்க என்ன ஆகுதுன்னா, நெறைய பேரு நல்லது, கெட்டது சொல்லி தர்றதுக்கு, பிளான் பண்றதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு மியூசிக் பிடிக்கும். புக் ரீடிங் பிடிக்கும். சோ டிராயிங் பிடிக்கும். எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்கேயும் சொல்லி தராங்க. ஆஸ்ட்ரல் டிராவல்ல அங்க மேல் உலகத்திலேயே வந்து இருக்காங்க. நிரந்தர மேலுலக வாசிகளும் இருப்பாங்கல்ல. சோ அவங்களா வந்து அடுத்த பௌதிக உடல் எடுத்து வரும்போது, நெறைய பேர் பார்ப்பாங்க பேரண்ட்ஸ். சோ என்ன ஸ்டார்ட்டிங்ல இவ்ளோ நல்லா டிராயிங் வரையறாங்க, இவ்ளோ நல்லா பாட்டு பாடுறாங்க. சோ அங்க மேல் உலகத்துல கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ இங்கேருந்து கத்துக்கிட்டு போறாங்கல்ல, அவங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. அங்கேயும் போய் நம்ம கத்துக்கிட்டத அடுத்து வந்து எல்லாருக்கும் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேயே வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ அதுக்காக யாரையும் போய் கூட்டு வர மாட்டாங்க. விருப்பப்பட்டு வரவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லி தருவாங்க. அந்த மாரி வந்து
சொல்லி தருவாங்க அங்கேயும். ஆனா லைப்ரரிக்கு போய் புக் எடுத்து ஹென்றி படிக்கிறாரு. ஆனா அந்த புக் வந்து ரேக்ல அப்படியே இருக்கு. ஆனா வந்து அவர் கையில புக் இருக்கு படிச்சாரு. சோ அதெல்லாம் வந்து அவருக்கு ஞாபகம் வருது. சோ இதெல்லாம் வந்து ஆஸ்ட்ரல் டிராவல்ல அங்கேயும் வந்து லைப்ரரி இருக்கும்போது ஸ்கூலும் கம்பல்சரி இருக்கும். அதனால வந்து அ அதுவும் வந்து தம்பிக்கு அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நினைச்சுக்கிறாரு. ஆனா பூ உலகத்துல பாருங்க எதுக்கு எடுத்தாலும் காசு. சோ காசு எது எதுக்கு யூஸ் பண்ணணும்? எப்படி யூஸ் பண்ணணும்? என்ன வேலை செய்யணும்? நல்லது அதாவது இல்லீகல் வேலை செய்யக்கூடாது. நம்ம நேர்மையா உழைச்சு ஒரு பொருள வாங்கணும். நம்ம வந்து ஒரு அச்சீவ்மென்ட் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு அது உடல் உழைப்பு தேவை. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணணும். அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அது அச்சீவ்மென்ட் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணணும். அது எல்லாமே பிராக்டிஸ் இந்த அனுபவம். சோ அது எல்லாமே நமக்கு கம்பல்சரி தேவை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறத அழகா வந்து சொல்லி தராங்க. அப்ப நீங்க உங்க சகோதரன வந்து நேரடியா பார்த்தீங்கல்ல. சோ அப்ப வந்து உங்களுக்கே திருப்தி ஆயிடுச்சுல்ல. அவர் வந்து நல்லா இருக்காரு. பௌதீக உடல்ல இருக்கிறத விட, இப்ப நல்லாவே சந்தோஷமா இருக்கிறாரு நீங்க பார்த்துட்டீங்க. அப்ப சூட்சம உடல்ல ஆ உரையாடி இருக்கீங்க அவர்கிட்ட. அப்போ அதுக்கும் இதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதாவது சூட்சம உடல்லயும், நம்ம ஆஸ்ட்ரல் பௌதிக உடல்ல அ டிஸ்கஸ் பண்றதுக்கும் டிஃபரெண்ட் இருக்குல்ல. அப்படி சொல்லி அதையும் வந்து கேட்கறாங்க. ஹென்றி கிட்ட ஆச்சாரியா கேட்கறாங்க. சோ அதுக்கு அவரு வந்து சொல்றாரு. ரொம்ப வந்து வித்தியாசமா தான் இருந்தது. சோ அங்க பேசுறதுக்கும், இங்க பேசுறதுக்கும் ஆனா காலையில எந்திரிச்ச உடனே எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. திரும்ப தியானத்துல வரும்போது தான் எனக்கு அந்த ஞாபகம் வருது. அது ஏன்? அப்படி சொல்லி அதையும் கேட்கிறாரு ஆச்சாரியார்ட்ட. சோ இது வந்து நீங்க பார்த்த வரையில வந்து அவர் வந்து எப்படி இருக்காரு? சூட்சம உடல்ல அவர் நல்லா இருக்காரு. சோ அவங்க கிட்ட பேசுறதும் வந்து ஒரு தெய்வீக சக்தி தான். அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அங்க இருக்கிறது வந்து ஆ சார்லஸ் நல்லாவே இருக்காரு. அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதேபோல பூமியில வாழும்போது எப்படி இருந்தாங்க? அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சஸ் இருக்கு. நல்லவங்களா இருந்தாங்களா? யாருக்கு கெடுதல் பண்ணாங்களா? யார் மனச புண்படுத்துனாங்களா? சோ அது எல்லாமே இருக்கு. நம்மளுடைய பௌதிக உடல் எடுத்து வரும்போது. அத வந்து கத்துக்கணும். சோ அந்த நம்ம ஆஸ்ட்ரல் டிராவல் நம்ம அது நிரந்தரமா ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணும்போது தான், அதனுடைய அனுபவங்கள் தெரியும். இப்ப வந்து தியானம் பண்ணாமல தான் நம்ம பண்றது தப்பா, ரைட்டாங்கிறது தெரியும். யாரும் சொன்னா கூட காதுலயே கேட்க மாட்றாங்க இப்பலாம். யாருனாலும் வந்து ஏதாவது ஒண்ணு ஒரு சின்ன அ தப்பு பண்ணா கூட சரி நம்ம எடுத்து சொன்னோம்னா, நம்மளயே அது திட்டுவாங்க. ஆனா வந்து இப்ப அவங்களுக்கு அதனுடைய இது வந்து தெரியாது. நம்ம பேசுறது தப்பா, அவங்க சொல்றது ரைட்டா, தப்பா அப்படிங்கிறது தெரியாது. அத வந்து அழகா வந்து சொல்லியிருக்காங்க. அதேபோல அ தங்குவதற்கு நம்ம வந்து ஆஸ்ட்ரல் டிராவல் எடுத்து போனா, அங்க வந்து தங்குறதுக்கு வீடு வாடகைக்கு எடுக்க தேவை கிடையாது. ஆ அதேபோல வந்து நம்ம துணிமணி அதெல்லாம் வந்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இங்க என்ன பண்றோம்? தங்குறதுக்கு உண்டான இடம் கம்பல்சரி வேணும். சோ அப்ப வந்து நம்ம ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணும்போது, அங்கிருந்து பௌதிக உடல் எடுக்க பிளான் பண்ணும்போது, நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம். நம்ம வந்து எந்த மாரியான வீட்ல இருக்கிறோம்? இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு பிளான் பண்ணுவோம். ஆனா பௌதீக உடல்ல அது நடக்குமா? ஹார்ட் ஒர்க் பண்ணி முடிஞ்சா தான் வந்து யாரையும் ஏமாத்தாம, நம்ம ஒரு வாடகைக்கு வீடு எடுக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி வீட்ல இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து ஃபுட் வந்து சர்வீஸ் பண்றோம். நம்மளும் சாப்பிடுறோம். நம்ம ஒரு அச்சீவ்மென்ட் பண்றோம். ஒரு சேலஞ்ச் எடுத்து ஏதாவது ஒண்ணு நல்லபடியா கத்துக்கிறோம். அது 4 பேர் சொல்லி தரோம். மீறி நம்மளுடைய கனவு வீடு, சொந்த வீடு அப்படின்ட்டு வாங்கணும்னு நெனைக்கிறோம். ஆனா வந்து வாங்க முடிஞ்சவங்க வாங்குவாங்க. வாங்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஆனா மேல் உலகத்துல வந்து அந்த கற்பனை வருமா? நம்ம இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டு நம்ம ஒரு வீடு வாங்கணும்னு நெனைச்சோம். நம்ம இந்த மாரிலாம் ஒரு கனவு வீடு வாங்கணும்னு நெனைச்சோம் வாங்க முடியலையே! அப்படி சொல்ட்டு அந்த கனவு வீடு வந்து அந்த ஆஸ்ட்ரல் மேல் உலகத்துல வந்து நடக்குமாம். நெனைச்ச உடனே நம்ம கனவு வீடு வந்து நடக்குமாம். அதேபோல கணவன், மனைவி இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஒருத்தவங்க பாடி வெக்கேட் பண்ணிர்றாங்க. அடுத்து ஒருத்தவங்க ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணுவாங்க. சோ நம்ம பௌதீக உடல்ல இருந்து. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அ இருக்கும்போது எல்லாமே வந்து அங்க வந்து
என்னென்ன நினைச்சாங்களோ அவங்க ஆஸ்ட்ரல் ஒருத்தவங்க வந்து நிரந்தரமா ஆஸ்ட்ரல் டிராவல்ல போயிட்டாங்க. ஒருத்தவங்க வந்து என்ன பண்றாங்க, பௌதிக உடல்ல இருந்து ஆஹ் இந்த தியானத்தின் மூலமா ஆஸ்ட்ரல் டிராவல் போறாங்க தற்காலிகமா. சோ நிரந்தரமா கிடையாது, தற்காலிகமா போறாங்க. அவங்க அங்க வந்து பிளான் பண்ணுவாங்களாம். நம்ம என்னலாம் நினைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நிரந்தர ஆஸ்ட்ரல் டிராவல்ல இருக்கவங்க அந்த கற்பனை வீட்ட வந்து கட்டி காமிப்பாங்களாம். சோ நம்ம இப்படி எல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம்ல அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு நிகழ்வு நடக்குமாம். அது வந்து ஒரு இவங்களுக்கு வந்து திரும்ப அந்த ஆஸ்ட்ரல் டிராவல் முடிஞ்சு பௌதிக உடல்ல இருந்து கண் விழிக்கும்போது அவங்களுக்கு அவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்குமாம். அது வந்து யாரா இருக்கட்டும், கணவரா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். சோ அந்த கனவு வந்து அந்த இடத்துல நடக்கும்போது, அவங்க திரும்ப கண் விழிக்கும்போது, அந்த ஒரு துளி ஞாபகம் இருந்துச்சுன்னா, நம்ம எங்கேயோ போயிட்டு வந்தோம். நம்ம நினைச்சது நடந்தது. அப்படிங்கிறது தெரிய வரும்போது அவ்வளோ ஒரு ஹேப்பியா இருக்குமாம். இதுதான் ஆஸ்ட்ரல் டிராவல் யாருமே வந்து மிஸ் பண்ணாம நல்லா வாட்ச் பண்ணுங்க மாஸ்டர். இத வந்து யாருமே மிஸ் பண்ணிறவே கூடாது. சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு இந்த ஆஸ்ட்ரல் டிராவல். சோ நானே கூட வந்து ஒரு ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணியிருக்கேன். எங்க வீட்ல வந்து ரிலேஷன் வந்து இறந்துட்டாங்க. என்னால போக முடியல. சோ போக முடியாதப்ப நானே வந்து அந்த கனவு அந்த மெடிடேஷன் பண்ணும்போது நான் கேட்டேன். சோ பக்கத்துல இருந்தவங்க போது கூட வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து அவங்க சொல்றாங்க, "உன்னுடைய சூழ்நிலை எனக்கு தெரியும்." அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னாங்க. சோ அது இன்னைக்கு எனக்கு நினைவு வருது. இந்த சாப்டர் நான் படிக்கும்போது எனக்கு இன்னைக்கு நினைவு வருது. சோ அது வந்து என்னால மறக்கவே முடியாது. இந்த மாரி வந்து நெறைய நடந்திருக்கு. சோ இது வந்து கம்பல்சரி எல்லாமே கம்பல்சரி வாட்ச் பண்ணணும் மாஸ்டர். அடுத்து வந்து நம்ம ஆ 1 செகண்ட் மாஸ்டர். ஆ இது வந்து சோல்மேட் சொல்லுவாங்கல்ல. சோல்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அ நம்ம கூடவே இருக்கவங்க. சோல்மேட்னா வந்து என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம கூடவே டிராவல் பண்றவங்க. சந்தோஷமா இருக்கும்போது கூட இருப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்படும்போது எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. சோ அந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க. சோ அந்த மாரி சோல்மேட் அப்டின்னா, என்ன ஒரு சூழ்நிலையிலயும் கூடவே இருக்கிறவங்க தான் சோல்மேட். அந்த மாரி இருக்கவங்கள எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்படிங்கிறது தான் இங்க ஒரு சேலஞ்ச் நடக்குது. சோ அது என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஆ நீங்க அவங்கள அடையாளம் கண்டு கொள்வதுல ஒரு சேலஞ்ச் இருக்கு. அது ஆன்ம துணைவர். அது யாரா வேணாலும் இருக்கலாம். அது நண்பரா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், சோ அ பிள்ளைகளா இருக்கலாம், அல்லது பேரண்ட்ஸா இருக்கலாம். யார் வேணாலும் இருக்கலாம். அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து தனித்தனியா வந்து அ நம்ம அ அதாவது வந்து நம்ம என்ன பண்றோம், ஆஸ்ட்ரல் மேல இருந்து நம்ம பிளான் பண்ணி வரோம்ல. ஒரு வாட்டி ஆணாகவும், பெண்ணாகவும் நம்ம பிறந்து பிறந்து அடுத்தடுத்த பிறவி எடுத்து வரும். அப்ப வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு இது பண்ணுவோமா, நம்ம இந்த அச்சீவ்மென்ட் பண்ணணும். யார் கூடயே வந்து நம்ம இந்த கஷ்டத்துல நம்ம உதவி பண்ணணும்னு ஒரு சேலஞ்ச் எடுத்துட்டு வருவோம். கஷ்டப்படும்போது கூட நம்ம உதவி பண்ணணும்னு ஒரு சேலஞ்ச் எடுத்துட்டு வருவோம். அத மாரி நெறைய பேர் இருப்பாங்க. அத மாரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒண்ணா சேருவாங்க. அந்த சோல் பிளான் எடுத்துட்டு வரும்போது நண்பர்கள் வந்து அந்த மாரி பிளான் எடுத்துட்டு வரவங்க தான் அந்த அ சோல்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இருந்து பிளான் பண்ணி வரவங்க. யார் கஷ்டப்பட்டாலும் நம்ம உதவி பண்ணணும். அவங்க எல்லாம் ஒண்ணா சேருவோம். சோ இப்ப நம்ம எல்லாம் வந்து ஒன்னஸ் கான்ஷியஸ்ல வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம வந்து எல்லாருக்குமே தியானம் சொல்லி தரணும். இந்த சூட்சும பயணம் வந்து எதுவுமே வந்து நம்ம இந்த பாடி வந்து நிரந்தரம் கிடையாது. இந்த ஆன்மா மட்டும் நிரந்தரம். இந்த ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது. நம்ம அடுத்தடுத்த பிறவி எடுத்து வருவோம். வீட்ல யாரா இருந்தாலும் அதேதான். அப்படிங்கிறத வந்து எல்லாருக்குமே சொல்லிக்கிட்டே வரும். சோ இது ஒரு சேலஞ்சா வந்து இந்த மாரி தான் வந்து சோல்மேட் அப்படிங்கிறது தெரியும். இது வந்து பல சமயங்கள்ல வந்து நாம அ நோக்கத்த நிறைவேத்திக்கிறதுக்கு மனிதர்கள் வந்து ஆ நோக்கத்த நிறைவேத்துகிறது மனிதர்கள் வந்து பல பல பிளான் பண்ணுவோம். சோ இவங்க செய்வாங்களா, செய்ய மாட்டாங்களா? அப்படிங்கிறத ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். நம்மளே கூட டெஸ்ட் பண்ணுவோம். சாதாரணமாவே. இவங்க செய்வாங்களா, செய்ய மாட்டாங்களா? நம்மளே ஒரு டெஸ்ட் பண்ணிருவோம். அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து அதுக்கு தான் சொல்லுவாங்க, தெரியாதவங்களுக்கு உதவி பண்ணா, நம்ம வந்து நமக்கு தன்னாலே உதவி வரும். தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு நீ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி நம்ம உதவி பண்ணிர்றோம். ஆனா நம்ம கஷ்டப்படும்போது அவங்க உதவி பண்ணனா நமக்கு ஒரு உறுத்தல் ஏற்படும். சோ நம்ம இன்னைக்கு நல்லா தானே இருக்காங்க.
நம்ம இன்னைக்கு கஷ்டப்படுறோம்ல, அவங்க நல்லா இருக்காங்க நம்ம செய்யலாம்ல, அப்படிங்கிறது வரக்கூடாது. அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், தெரியாதவங்களுக்கு உதவி பண்ணுங்க. நம்ம யாரையும் பலனை எதிர்பார்க்கல. ச சேவை செய்யணும். அதுக்குரிய பலனை எதிர்பார்க்க கூடாது. அப்படிங்கிறத வந்து அழகா தெளிவா சொல்றோம். அதுதான் வந்து சோல்மேட் வந்து எப்படியா இருந்தாலும் நமக்கு பிளான் பண்ணி நமக்கு உதவி பண்ணுவாங்க. எப்படியாவது நமக்கு கஷ்டப்படும்போது, பணம் காசு இல்லனா கூட மனசு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகறதுக்கு ஒரு கைட்னஸ் கிடைக்கும். சோ அதுவும் வந்து நமக்கு ஒரு உதவிதான். அதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து சாப்டர் அத்தியாயம் 6ல இது வந்து இந்த டிராவல் வரைக்கும் நம்ம வந்து எப்படி எப்படிலாம் கனவு வீடு கட்டுறோம் எல்லாமே வந்து பார்த்தோம். இது வந்து சாப்டர் அத்தியாயம் 6ல சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து வந்து ஏன் பல பேருக்கு இத பத்தி தெரியல அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ இந்த நம்மளுடைய டிராவல் வந்து நெறைய பேருக்கு தெரியாது. ஒருத்தவங்க திடீர்னு இறந்துட்டாங்கன்னா நம்ம மனசு கஷ்டமாயிடுது. சோ இந்த மாரி வந்து அவங்க ஒரு பிளான் இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா கூட அவங்க ஒரு அனுபவம் வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஆனா அதெல்லாம் வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. நமக்கு உடனே மனசு கஷ்டமாயிடுது. நம்ம அழுகுறோம். சோ அது எல்லாமே வந்து இருக்கு. இது எல்லாமே வந்து ஏன் தெரியல? அப்படிங்கிறது அந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கவலைப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சோ நம்ம கவலைப்பட்டா எதனா பிரயோஜனம் இருக்கா? அவங்க திரும்ப வந்துட போறாங்களா? கிடையாது. சோ அதுக்கு என்ன பக்குவமோ அத கண்டிப்பா நம்ம செய்யணும். அந்த டைம்ல யாருக்கா இருந்தாலும் மனசு கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? அப்படிங்கிறது கம்பல்சரி அந்த மைண்ட் செட்ல இருந்து ரிலாக்ஸ் ஆகணும். சோ அதுதான் வந்து இங்க அழகா சொல்லியிருக்காங்க. கவலை எந்த விதத்திலும் பயனளிக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. குரல் என்பது அருகில் கேட்டது. அது வந்து ஒருத்தவங்க குரல் வந்து அழகா கேட்டுச்சாம். ஆ ஏன் கஷ்டப்படுற? இந்த மாரி கஷ்டப்படும்போது தான் குரல் கேட்டுச்சாம். ஏன் கஷ்டப்படுற? இதனால உனக்கு வந்து எதனா பலன் கிடைக்க போகுதா? கிடையாது. நம்ம தான் வந்து அந்த இதுல இருந்து வெளிய வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பல நேரங்கள்ல வந்து இவ்வாறு ஆ நடக்குமாம். அந்த மைண்ட் வந்து கேட்குமாம். கேட்கும்போது அந்த மைண்ட் செட்ல இருந்து ரிலாக்ஸ் ஆகுவாங்க. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தவங்க என்ன ஆகும், அப்படியே அந்த மைண்ட் செட்லயே இருக்க மாட்டாங்க. ஹென்றி கூட ரொம்ப நாள் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாரு. அதன் பிறகுதான் ஆச்சாரியா வந்து குரல் குடுத்தாரு. "ஏன் கவலைப்படுற?" அப்படிங்கிறத குரல் கேட்ட பிறகுதான் அவரும் வந்து ஹென்றி அந்த ஆஸ்ட்ரல் டிராவல்க்குள்ள போனாரு. அத வந்து யோசித்து யோசித்து நீங்க கேட்டது போல ஞானத்த பெற வேணும்னா, ஞானத்த பெற வேணும்னா கேள்வி மேலும் மேலும் வந்து கேள்வி வந்து எழுப்பணும். ஏன் இந்த ஆ ஆக்சிடென்ட் நடந்துச்சு? ஏன் இந்த பாடி வெக்கேட் பண்றாங்க? சோ பாடி வெக்கேட் பண்றாங்க ஓகே. அத 1 நாள் 2 நாள் வச்சா அந்த பாடி ஏன் அழுகி போயிடுது? சோ அந்த கேள்வி எல்லாமே கேட்க கேட்க நமக்குள்ள அந்த உடம்புக்குள்ள இருந்த அந்த மூச்சு காத்து எங்க போச்சு? அப்பதான் நம்ம ஆன்மா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து வரும். சோ அந்த உடம்புக்குள்ள இருந்த ஆன்மா வெளிய வந்துருச்சு. போதும் டிராவல் போதும். அந்த உடம்புக்குள்ள டிராவல் போதும். அப்படிங்கிறது வந்துச்சு. கொஸ்டின் கேட்க கேட்க நமக்குள்ளயே ஆன்சர் வரும். அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதேபோல இத வந்து மரணம், மரணம் அப்படிங்கிறது மரண வாசல்ல இருந்தவங்களுக்கு தான் தெரியுமாம். மரணம் அப்படிங்கிறது மரண வாசல் போயிட்டு வராங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு தான் தெரியுமா அதனுடைய சூட்சும உடல் மீண்டு வராங்கல்ல, அவங்க வந்து உடம்பு மட்டும் தான் அவங்களுக்கு அடிபட்டுருக்கும். ரொம்ப இதுவா ஆனா அவங்க அவங்க வந்து ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணியிருப்பாங்க. திரும்ப அந்த உடலை எடுத்து வரும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப அவேர்னஸ் இருக்குமாம். அத வந்து அழகா சொல்லியிருக்காங்க. மரண நுழைவாயிலில் வழியாக இவ்வுலகத்திற்கு வந்தவர்கள் ஆரம்ப கட்டத்தில் தங்கி இருக்கக்கூடிய இடத்தினை மட்டுமே பார்த்திருப்பாங்க. அவங்க இருந்த இடத்த மட்டும் தான். ஆனா அந்த அ வெளிய ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணிட்டு திரும்ப நம்மளுடைய எத்தனையோ நாள் கழிச்சு அந்த கோமா ஸ்டேஜ் எல்லாம் கூட இருப்பாங்க. திரும்ப அவங்க வந்து அதே அ ஆன்மா வந்து அந்த உடம்புக்குள்ளேயே வந்து எழுச்சு வருவாங்க. சோ அவங்களுக்கு எவ்ளோ ஒரு ஆச்சரியமா இருக்கும். நம்ம இவ்ளோ நாள் எங்க இருந்தோம்? அவங்களுக்கு தெரியாது நம்ம வந்து இந்த மாரி தான் இருந்தோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஆஸ்ட்ரல் டிராவல் நல்லா பண்ணியிருப்பாங்க. அதனுடைய இது வந்து அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சோ அந்த மாரி ஒரு இத வந்து சொல்லியிருக்காங்க. அதேபோல வந்து பல்வேறு கோணங்கள வந்து நிலையா உப உபதனங்கள் நிலையா இருக்கக்கூடியது. அதேபோல வந்து உபயோகிக்க கூடியது.
அப்படிங்கறத 2 விதமா சொல்லியிருக்காங்க. அது வந்து பிரிவுகளா வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த உலகம் எவ்வாறு இருக்கிறது, நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? எப்படி இருக்கு, நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அப்படிங்கிறது மெம்பர்ஸ் வந்து டிஃபரெண்ட். பீப்பிள்ஸ் வந்து டிஃபரெண்டா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. உயரமா இருப்பாங்க, குட்டையா இருப்பாங்க. சோ நல்லது சொல்லுவாங்க. நல்லதையே வந்து வேற விதமாவும் சொல்லுவாங்க. அது வந்து நல்லது சொல்றா மாரியும் தெரியும், கெட்டது சொல்றா மாரியும் தெரியும் நமக்கு. சோ அந்த மாரி டிஃபரெண்ட்டும் வந்து இந்த இதுல வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நமக்கு எப்படி எப்படிலாம் வந்து அ பிரிக்கணும். சூட்சும உடல்ல வந்து அடர்த்தி. அடர்த்தினா வந்து நம்ம சூட்சும உடல்ல வந்து மைண்ட் செட் வந்து என்ன ஆகும்? ஒரு கஷ்டம்னா மனசு அப்படியே ரொம்ப இறுகி போயி என்ன ஆகும்? நம்ம வந்து ஒரு இஷ்யூஸ வந்து நம்மளே வந்து கிரியேட் பண்ணிப்போம். நம்ம மனசு கஷ்டமா ஆக ஆக என்ன ஆகும்னா, அது வந்து பிரஷர் அதிகமாகும். நெறைய பேருக்கு வந்து பிரஷர் அதிகமாகுறது அவங்க மனசு கஷ்டத்த தான். ஏதாவது ஒரு கஷ்டத்த வெளிய சொல்ல முடியாது. சோ அந்த டைம்ல நம்ம தியானத்துல உட்கார்ந்தா நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுறது நமக்கே தெரியும். ஆனா வீட்ல வந்து எப்படியோ வந்து ஒருத்தர் 2 பேர் தான் வந்து தியானம் பண்றோம். மேக்ஸிமம் பண்றது கிடையாது. அதனால நம்ம மைண்ட் செட் ரிலாக்ஸ் ஆகுது. அவங்களுக்கு ரிலாக்ஸ் ஆக மாட்டேங்குது. நம்ம சொன்னாலும் புரிஞ்சுக்கவும் மாட்றாங்க. சரி நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்கன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. சோ நம்ம அந்த டைம்ல அவங்க பேச்ச கம்மி பண்ண வைக்கிறோம். அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர, இதனோட அனுபவம் வந்து இதனுடைய பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சோ அதுவும் வந்து கம்பல்சரி நம்மளுடைய மைண்ட் பௌதிக உடல்ல வந்து அடர்த்தி அப்படிங்கிறது அதிகம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதற்கு 1 மைல் உயரத்துல வந்து இருப்பது போலவே இருக்குமாம். நம்ம தளத்துல வந்து கற்பனை செய்து பார்க்கணுமாம். கற்பனை எப்படி? நம்மளுடைய கஷ்டங்கள் வந்து ஒரு ஆஸ்ட்ரல் டிராவல்ல எங்கேயோ கொண்டு போய் விட்டுறணும். கண்ண மூடி நம்ம கஷ்டங்கள வந்து தெரு முனையில கூட இருந்து நம்ம அந்த இதுல இருந்து நம்ம மட்டும் வரா மாரி ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கணும். நம்ம கஷ்டத்த வெளிய விட்டாச்சு. திரும்ப நம்ம மைண்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. சோ கண்ண மூடி அமைதியா உட்கார்ந்து ஒரு 1 மைல் தூரம் கொண்டு போய் விட்டுறலாம். ஏன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு எத்தன தூரம் போறோமோ, நம்ம கொண்டு போய் விட்டு நம்ம மட்டும் நடந்து வரா மாரி ஒரு மைண்ட் செட் கொண்டு வரணும். கொண்டு வந்தா நம்ம மைண்ட் டோட்டல் ரிலாக்ஸ் ஆகும். நம்ம கஷ்டங்கள் எல்லாமே போயிடும். சோ அத வந்து நெனச்சு ஆ விட்டு நம்மளுடைய கஷ்டத்துல இருந்து வெளிய வரணும். அப்பதான் வந்து நம்ம நோய வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வர மாட்டோம். இந்த பௌதீக உடல்ல ஹெல்த் ப்ராப்ளம்ங்கிறத கொண்டு வர மாட்டோம். அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. லண்டன்ல ஒரு நபருக்கு வந்து 1 மைல் உயரத்துல வந்து நீங்க இருப்பீங்களா? அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1 மைல் உயரத்துல இருப்பீங்களா? அப்படின்ட்டு. அப்போ வந்து அ உங்களுக்கு லண்டன்ல வந்து மாநகர போக்குவரத்து சத்தம் வந்து உங்களுக்கு கேட்குமா? அப்படின்னு கேட்கறாங்க. லண்டன்ல நடக்கிறது நமக்கு கேட்குமா? அப்படிங்கிறது கேட்கறாங்க. சோ அதுவும் நமக்கு கேட்காது. ஆனா ஆஸ்ட்ரல் டிராவல்ல எல்லாமே கேட்கும். கண்டிப்பா கேட்கும். நம்ம தான் ஆஸ்ட்ரல் டிராவல்ல தான் நம்ம நெனச்சாலே லண்டன், அமெரிக்கா எங்கனா யுஎஸ்ஏ எங்கனாலும் போயிட்டு வந்துருவோம்ல. சோ அதனால வந்து எல்லாமே கேட்கும். நம்மளுடைய சூட்சும பயணத்துல வந்து எல்லாமே கேட்கும். அப்படிங்கிறத அதையும் சொல்லியிருக்காங்க. ஆ இரைச்சல கொண்டதா வந்து இல்லாம, வெறும் முணுமுணுப்பாக தான் இருக்குமாம். இரைச்சல் சவுண்ட் கேட்கவே கேட்காதாம். நம்ம தியானத்துல இருக்கும்போது இரைச்சல் சவுண்ட் அப்படிங்கிறது கேட்காதாம். அது யாரெல்லாம் ஆ பார்த்திருப்போமா மாஸ்டர்? சோ எனக்கும் வந்து இரைச்சல் சவுண்ட் வந்து கேட்டதே கிடையாது. தியானத்துல ஆழ்ந்த தியானத்துல இருக்கும்போது இரைச்சல் சவுண்ட் வந்து கேட்டதே கிடையாது. அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேபோல வந்து உணர்வு உணர்வு நிலை வந்து 7 கோணங்கள் இருக்காம். 7 கோணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பௌதீக தன்மை கொண்டதாக இருக்குமாம். 7 கோணங்கள் வந்து பௌதீக தன்மை கொண்டதா தான் இருக்கும். அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுல வந்து உதாரணத்துக்கு மனிதன் வந்து முதல் வாரங்கள்ல முதல் தளத்துல, 2வது வாரத்துல 2வது தளத்துல அது வந்து அழகா குடுத்திருக்காங்க. அ நம்மளுடைய பழக்கவழக்கத்த குடுத்திருக்காங்க. சோ டிராவல் வந்து நம்மளுடைய பழக்கவழக்கங்கள். அத வந்து குடுத்திருக்காங்க. 1 தளம் என்ன, 2 தளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பழக்கவழக்கங்கள், புத்தி
அதன் பிறகு வந்து 3வது தளமா வந்து சோ பழக்கவழக்கம், குறைந்த பொருள், புத்தி. சோ இதுதான் வந்து 3 தளமா குடுத்திருக்காங்க. பழக்கவழக்கம், பொருள், புத்தி அப்படிங்கிறத 3 விதமா குடுத்திருக்காங்க. அது வந்து உலகத்துல வந்து அ எங்க வாழணும் அப்படிங்கிறத ஒண்ணு இருக்கு. எங்க வாழணும்? நம்ம பௌதீக உடல்ல இருந்து எடுத்து இங்க வந்து எங்க வாழணும்? அப்படின்ட்டு. நம்ம தீவுல போய் வாழ முடியுமா? முடியாது. சோ பாலைவனத்துல போய் வாழ முடியுமா? அங்கேயும் முடியாது. அதுதான் வந்து அழகா சொல்லியிருக்காங்க. நம்ம தீர்மானம் எங்கே எடுக்கிறோம்? சில வரம்பு இருக்கு அப்படிங்கிற ஆ வாழ்வாதாரத்துக்கான பணத்த ஃபர்ஸ்ட்டு சம்பாதிக்கணும். நம்ம வந்து அம்மா, அப்பா சம்பாதிச்சு வைப்பாங்க ஃபர்ஸ்ட்டு. நம்ம வந்து குழந்தையா வந்து ஆஸ்ட்ரல் டிராவல் இவங்க தான் பிளான் இவங்க பேரண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூலமா தான் நம்ம இந்த பௌதீக உடல் எடுத்து வரோம். அதன் பிறகு என்ன பண்றோம், கொஞ்சம் வளர வளர நம்ம ஸ்கூல்ல என்ன பண்றாங்க, நம்ம நல்லறிவு வரணும் அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறாங்க. அங்கிருந்து நம்ம நெறைய கத்துக்கிறோம். பாடங்கள் மட்டும் இல்லாம, நம்ம எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கத்துக்கிறோம். அதன் பிறகு நல்லது, கெட்டது எல்லாமே சொல்லி தருவாங்க. அதையும் கத்துக்கிறோம். அத ஃபாலோ பண்ணிட்டே வருவோம். அதன் பிறகு என்ன ஆகும், கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம எங்க வாழப் போறோம் அப்படிங்கிறத ஒரு டிசைட் பண்ணணும். அதுக்கு என்ன வேணும்? பணம் வேணும். அம்மா, அப்பாவே எதிர்பார்க்கலாமா பணத்துக்கு? நம்ம வாழ்றதுக்கு? கிடையாது. சோ நம்ம தான் வந்து உழைக்கணும். அப்படின்ட்டு அந்த பணத்துக்கு நம்ம எப்படி உழைக்கணும்? அப்படிங்கிறத ஒரு டிராவல் பண்ணணும். அது எங்க போய் வாழப் போறோம்? அப்படிங்கிறது அதையும் ஒரு பிளான். எல்லாமே மேலேயே தான் பிளான் பண்ணிட்டு வரும். சோ இங்க அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி, நம்ம ஆஸ்ட்ரல் டிராவல்ல இருந்து பௌதீக உடல்ல டிராவல் பண்ணணும். பாலைவனத்துல வாழ முடியாது. அப்ப நம்ம எந்த இடத்துல வாழப் போறோம்? இந்த இந்தியாவிலயா, லண்டன்லயா, யுஎஸ்ஏலயா எல்லாமே டிசைட் பண்ணி தான் இந்த பௌதீக உடல எடுத்துட்டு வரோம். அது வந்து அ வேற பல காரணங்கள கூட சொல்றாங்க. உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஆ மிக் மிக அதிக அளவில காணப்படும் குளிர் மற்றும் ஆ ஆன்டின் ஆ சூரிய வெளிச்சம் அதிகமா இருக்க இடத்துல நம்ம போய் இருக்க முடியுமா? துருவத்திலேயே இருக்க முடியுமா? தென் துருவத்துல அந்த மாரிலாம் இருக்க முடியுமா? அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சோ அங்கேயும் நம்ம வந்து அப்படிலாம் இருக்க முடியாது. சூட்சும உடல்ல வந்து மனித விலங்குகள தாக்கக் கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம எங்க வாழப் போறோம்? விலங்குகள தாக்கக்கூடாது. நம்ம எப்படியெல்லாம் வாழணும்? விலங்குகள தாக்கக்கூடாது. அப்புறம் நமக்கு உணவு என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. தாவரம் இருக்கு. தாவரத்த கூட எப்படி பறிக்கணும்? நம்ம அதுகிட்ட பெர்மிஷன் கேட்கணும். ஏன்னா நம்மளும் அங்க இருந்து தான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கோம். சோ அது பெர்மிஷன் இல்லாம அந்த தாவரத்த கூட நம்ம பறிக்கக் கூடாது. அது பெர்மிஷனோட நம்ம ஏன்னா அது கட் பண்ணா வளரும். ஆனா அனிமல்ஸ கட் பண்ணா வளருமா? வளராது. சோ அதனால அதுகிட்ட கூட பெர்மிஷன் கேட்டு நம்ம அதனுடைய அ இந்த பௌதிக உடல் வளர்றதுக்காக நம்ம அந்த தாவரத்த சாப்பிடுறோம். அது கூட பெர்மிஷன் கேட்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுல வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விலங்குகள தாக்கக்கூடாது என்று தெரிந்து கொள்கின்றன. மேலும் அங்குள்ளவர்கள் வசிப்பதற்கு 7 தலங்கள் இருப்பதால், தங்களது உணர்வு நிலை, மனநிலை, ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஏற்றதொரு சூழ்நிலைய தேர்ந்தெடுக்கணும். சோ என்னென்ன ஆ உணர்வு நிலை, மனநிலை, ஆன்மீக முன்னேற்றம். ஆன்மீக முன்னேற்றம் 3வதா கம்பல்சரி வேணும் எல்லாருக்குமே. அது வந்து நெறைய பேருக்கு வந்து இருக்கு. ஆனா வந்து அவங்களால வெளிப்படுத்த முடியல. அதுதான் வந்து காரணம். எல்லாருமே வந்து நம்ம கடவுள வழிபட்டு தான் இந்த தியானத்துக்குள்ள வந்திருக்கோம். அது வந்து தேர்ந்தெடுத்து வாழ்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உலக வாழ்க்கைக்கு பின்னால வந்து சூட்சம உலக வாழ்க்கை, வேறுபட்ட நிலையை பற்றி புரிதல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டா, புதிய விளையாட்டுகள பல்வேறு தூண்டுதல்களாக சிதறி அ சிதறி கிடப்பத கூட பார்க்கலாம். அதாவது நம்மளுடைய ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணி வந்துட்டோம். இது வந்து பல்வேறு சூழ்நிலையும் வந்து இருக்கு நமக்கு. சோ நம்ம வந்து இந்த ஒரு மனநிலை, அ உணர்வு, ஆன்மீகம் முன்னேற்றம் எல்லாமே வந்துரும். அதன் பிறகு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? அச்சீவ்மென்ட் பண்றது என்ன பண்ண போறோம்? பல விதத்துல வந்து நம்மளுடைய மைண்ட் செட்ட வந்து கொண்டு போவோம். நம்ம என்ன பண்ணுவோம்?
சமைக்கிறத கத்துப்போம், விளையாட்ட கத்துப்போம், 4 பேருக்கு நம்ம கற்ற ஞானத்த மத்தவங்களுக்கு சொல்லி தருவோம். சோ அந்த மாரி எல்லாமே வந்து நம்ம சொல்லிக் குடுத்துக்கிட்டே வருவோம். நம்ம நெனச்சுட்டு இருக்கோம் நம்ம இங்க மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு, நம்ம இங்க கத்துக்கிட்டு நம்ம பாடி வெக்கேட் பண்ணி போறோமா, நமக்கும் அங்க யாருன்னா வருவாங்களான்னு காத்து கிடப்போமா. இந்த மாரி கத்துக்கிறதுக்கு யாருன்னா வருவாங்களா? அப்டி சொல்லிட்டு விருப்பப்பட்டவங்க நம்மளும் சொல்லி தருவோமா அங்க போயிட்டு. அத வந்து சொல்லியிருக்காங்க. இங்க கத்துக்கிட்டத நம்ம பாடி வெக்கேட் பண்ணாலும் நம்ம ஆன்மா அங்க யாருன்னா வந்தாங்கன்னா, இந்த மாரி திரும்ப அவங்க நல்ல வழியில பிறக்கணும்ல. அவங்க வந்து பிறக்கும்போதே நல்வழிப்படுத்தி நம்ம அனுப்புவோமா. அதுக்காக தான் சொல்றாங்க, இங்க கத்துக்கிட்டத மேல் உலகத்திலயும் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த விவரத்த வந்து நம்ம இந்த ஆன்மாவின் பயணம் புக்க படிச்சா தான் நமக்கு தெரியும். இது வந்து அழகா வந்து ஹென்றிக் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையா வந்து மேலுலக ஆசான் ஆச்சாரியா வந்து அழகா சொல்லி தராங்க. சூட்சும உலகுல வந்து தலங்களை பற்றி கேள்விப்பட்டதா வந்து இந்த ஆன்மாவின் பயணத்துல மட்டும் தான் வந்து குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே போல வந்து பொருட்கள் வேறுபட்டதா இருக்கும். நம்ம ஆ ஒவ்வொரு பொருளும் வேறுபட்டதா இருக்கும். சூட்சும உடல்ல வேறுபட்டதா இருக்கும். பௌதிக உடல்ல வேறுபட்டதா இருக்கும். சோ அந்த மாரி வந்து 2 விதமா சொல்லியிருக்காங்க. ஆன்மா வந்து முதல் தளத்துல உள்ள ஆன்மாவுடன் தொடர்பு கொள்ள முடியாது. ஆன்மா வந்து அ முதல் தளத்துலனா வந்து இந்த நம்ம பௌதீக உடல் ஆன்மாவோட தொடர்பு கொள்ள முடியாது. நம்ம ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணி தான் மேல போய் தொடர்பு கொள்ள முடியுமாம். அவங்க வந்து நம்மள தொடர்பு கொள்ள முடியாதாம். அத வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம தான் நெனைக்கிறோம் நம்ம கனவுல வந்தாங்க, நம்ம கிட்ட வந்து பேசினாங்கன்ட்டு. ஆனா அது உண்மை கிடையாது. நம்ம தான் அவங்க கிட்ட போய் பேசுவோமாம். அவங்க நம்ம கிட்ட தொடர்பு கொள்ள முடியாதாம். இங்க பாடி வெக்கேட் பண்ணி போயிட்டாங்கன்னா, நம்மகிட்ட அவங்க தொடர்பு கொள்ள முடியாதாம். நம்ம தான் வந்து சூட்சும பயணம் செய்து அவங்கள போய் பார்ப்போமாம். அதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதேபோல வந்து உங்களுக்கு நான் அ அங்க வாழணும் அப்படின்னு விருப்பம் இருக்குதா? நம்ம வாழலாம். நம்ம இங்க வாழ விருப்பம் இருக்கா? இல்ல நம்ம அங்க வாழ விருப்பம் இருக்கா? நம்ம ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணும்போதே நமக்கு தெரியும். நம்ம இங்க நல்லா இருக்கா? அங்க நல்லா இருக்கா? நம்மளே டிசைட் பண்ணுவோம். சோ இங்க வந்து இவ்ளோ கஷ்டங்கள் அனுபவிக்கணுமா? நம்ம சீக்கிரமா போனா அங்க நல்லா இருக்குமே! அப்படின்னு நெனைக்கிறவங்களும் இருக்கிறோம். இந்த நாட்ல. கம்பல்சரி வந்து எவ்ளோ கஷ்டத்துல வந்து அனுபவிச்சிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் சேலஞ்சா நம்ம வந்து இதுல நம்ம தீர்வு கொண்டு வரணும் அப்படிங்கிற நினைக்கிறத விட, நம்ம இந்த பிரச்சனையில இருந்து தற்காலிகமா விடுபட்டு உடனே என்ன பண்ணாலும் சூசைட் பண்ணி போயிடுறாங்க. அந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. நம்ம சேலஞ்சஸ் வந்து எங்க அச்சீவ்மென்ட் பண்ணாதான் நல்லா இருக்கும். அப்படிங்கிறத சொல்றாங்க அழகா. அதேபோல மாஸ்டர், ஆ மனிதர்களாக பிறவிகள் எடுக்க ஒரு ஆன்மா இத்தகைய தலங்களை சென்றடையும் பொழுது, அத்தலங்கள் மனிதர்கள் அல்லாத வேறு ஆன்மாக்கள் வசிப்பதை கண்டறிவார்கள். அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சோ அத எப்படி அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. நம்ம மறுபிறவி எடுக்கிறோம். மனிதர்களா பிறவி எடுக்கிறோம். இங்க. ஆனா வந்து இத்தன தளத்துல வந்து என்ன பண்றாங்க, நெறைய மனிதர்கள் இருக்காங்க. நம்ம மட்டுமா இருக்கோம். சோ ஏகப்பட்ட டிஃபரெண்ட் மனிதர்கள் இருக்கிறாங்க. வேறு பல ஆன்மாக்களும் இங்க இருக்கிறாங்க. டிஃபரெண்ட் ஆன்மாக்கள். நம்மளும் வந்து இவ்ளோ நாளா நான்லாம் வந்து அசைவம்லாம் வந்து நெறைய சாப்ட்டுருக்கேன். 40 வயசு வரைக்கும் சாப்ட்டுருக்கேன். சோ அதெல்லாம் வந்து எனக்கு வந்து அப்போ தியானத்துல இருக்கவங்க நெனச்சிருப்பாங்கல்ல, நம்ம போய் வாங்கும்போது என்ன இவங்கலாம் இதெல்லாம் சாப்பிடுறாங்களே! அப்படிங்கிறத நெனச்சிருப்பாங்க. சோ இப்படி டிஃபரெண்ட் ஆன்மாக்கள் வந்து இருக்கிறாங்க. நம்ம மட்டும் கிடையாது. அனிமல்ஸும் ஒரு ஆன்மா தான். நீர்வாழ் உயிரினமும் ஒரு ஆன்மா தான். மரம், செடியும் ஒரு ஆன்மா தான். ஆனா மரம், செடி வந்து அது வந்து அர்ப்பணிப்பு தன்மை உடையது. அது வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. கட் பண்ண வளரும். அது வந்து அர்ப்பணிப்பு தன்மை உள்ளது. அது வந்து மரச்செடி என்ன ஆகும், காஞ்சு போயிடுச்சுன்னா கூட அது வந்து லாஸ்ட் இது வரைக்குமே வந்து அது வந்து குடுக்கும் தன்மை உடையது. அது லாஸ்ட் வேர் வரைக்குமே வந்து குடுக்கும் தன்மை உடையது. அதனுடைய ஆன்மா, அதனுடைய பிளான் அந்த மாதிரி. நம்ம வந்து அர்ப்பணிப்பு தன்மை ஃபர்ஸ்ட் பாருங்க, அந்த நீர்வாழ் உயிரினத்துல இருந்து எல்லாரும் வந்து வாழ்றதுக்கு உண்டான நீர், மண், மண்ல தான் செடி வளருது. சோ அந்த செடி வந்து அதனுடைய பரிணாம வளர்ச்சி நம்ம லாஸ்ட் வரைக்குமே எல்லாருக்குமே குடுக்கணும். ஆனா அங்க இருந்து போய் அனிமல்ஸா ஆகி,
அஹ் அதனுடைய தன்மைகள் மாறுது. பரிணாம வளர்ச்சி வந்து வேறு விதமா மாறுது. சோ அதன் பிறகு பரிணாம வளர்ச்சி வீட்டு விலங்கா ஆகி அது வீட்டு விலங்குலயே டிஃபரெண்ட் இருக்கு. காட்டு விலங்குல டிஃபரெண்ட். என்ன இருந்தாலும் சரி ஒரு அனிமல் அடிச்சு சாப்பிடாத விலங்கும் இருக்கு. மான் இதெல்லாம் வந்து யாரையும் அடிச்சு சாப்பிடாது. யானையும் சரி எந்த ஒரு அசைவமும் சாப்பிடாது. அதெல்லாம் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து வளர்த்தாங்க. யானை அந்த மாதிரிலாம் கொண்டு வந்து வளர்க்கும் போதுதான் நம்ம வீட்ல வந்து அனிமல்ஸ் வந்து இது வீட்டு விலங்கு வந்து வளர ஆரம்பிச்சது. சோ சிங்கம், புலிலாம் வந்து காட்டு விலங்கு. அது வந்து பசிக்கும் போதுதான் வந்து அதனுடைய தன்மை வந்து வேற மாரி இருக்கும். பசிக்காத போது எந்த ஒரு விலங்கையும் அடிக்காது. பசிக்கும் போது மட்டும் தான் அடிக்கும். அந்த மாரிதான் வந்து ஒரு அர்ப்பணிப்பு தன்மை அப்படிங்கிறது ஒரு தாவரத்துக்கு, ஒரு மரத்துக்கு, செடி கொடிகளுக்கு இருக்கு. அதே போலதான் நம்மளும் வந்து ஒரு ஆஸ்ட்ரல் டிராவல்ல வந்து நம்ம பௌதிக உடல் எடுத்துட்டு வந்திருக்கோம். நல்லதே எல்லா உலக மக்களும் நன்மை இதே போல எந்த உயிரினத்துக்கோ எல்லாருக்கும் சம உரிமை இருக்கு வாழ்றதுக்கு. நமக்கு மட்டுமா இருக்கு? நம்ம ஒரு தப்பு பண்ணோம் அப்படின்னா என்ன பண்றாங்க? நம்ம மேல ஒரு கேஸ் போடுறாங்க, கோர்ட்ல போய் நிக்க வைக்கிறாங்க. ஆனா நம்ம ஒரு விலங்கு அடிச்சு சாப்பிடுறோம். சோ அது வாயில்லாத ஜீவன். அது போய் எந்த கோர்ட்லயும் போய் அத வாதாட முடியாது. சோ அந்த ஒரு தன்மையினால தான் நம்ம போய் இதுவே சிங்கம், புலி அடிச்சு சாப்பிட முடியுமா? நம்ம போயிட்டு முடியாது. சோ அது ஏன்னா அது நம்மள அடிச்சிரும். அதனால சிங்கம், புலிய போய் அடிச்சு சாப்பிட முடியாது. இந்த வாயில்லாத ஜீவனை இங்கே வீட்ல வளர்க்கறது, அந்த மாரி விலங்க தான் நம்ம அடிச்சு சாப்பிடுவோம். அதுவும் வந்து பாவங்கள் சேர்த்து வைக்க கூடாது. இது வந்து நெறைய கோவில்ல வந்து இப்போ பலி குடுக்குறாங்க. ஆனா இதுவும் இப்போ குறைஞ்சிருக்கு. நெறைய குறைஞ்சிருக்கு. பலி குடுக்கறது. ஆ அதே போல வந்து கோயில்ல வந்து கூழ் ஊத்துவாங்க. கூழ் ஊத்தும்போது என்ன பண்ணுவாங்க, அதுலயே அசைவமும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா இப்ப ஆடி மாசம் இருக்குல்ல. சோ அசைவம். எந்த ஒரு கடவுளும் வந்து எனக்கு இத படை, எனக்கு இந்த ஆடு வைக்கணும். இந்த வந்து எங்களுக்கு கும்ப சாப்பாடுனா வந்து அசைவமும் சேர்த்து போடணும்னு யாருமே சொல்லல. சோ எல்லாமே நம்மளே ஏற்படுத்திக்கிட்டதுதான். இன்னைக்கு வரைக்கும் அது வந்து நடைமுறையில வந்துகிட்டே இருக்கு. இதுவும் வந்து மாற்றங்கள் வரணும். சோ நம்மள மாரி தியானிகள் தான் வந்து இந்த மாரிலாம் செய்யறதுக்கு அதிகமா தியானம் பண்ணி, கோயில்லயே தியானம் சொல்லிக் குடுத்து, இந்த மாரி வந்து எல்லாமே சரிசமம். உயிரினம் வந்து சரிசமம் அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்கணும் ஃபர்ஸ்ட். சோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது மாஸ்டர். இததான் வந்து ஹென்றி வந்து அவ்வளவு அழகா சொல்லிக்கிட்டே ஹென்றிக் வந்து மேலுலக ஆசான் சொல்றாரு எல்லாமே. ஏன்னா அவரு வந்து ஒரு கிறிஸ்டியன். சரிங்களா? அது வந்து அழகா வந்து அவருக்கு வந்து சொல்றாங்க. ஆனா அவர் வந்து அசைவம் சாப்பிட மாட்டாரு. சர்ச்சுக்கு போவாரு. எந்த ஒரு ஆ சாமி ச பாதிரியார் கால்லயும் வந்து விழமாட்டாரு. போவாரு, அங்க உட்கார்ந்து அ அவரு மெடிடேஷன் அவரு வந்து தவம் செய்வாரு. அவங்க கோயில்ல போய் நம்ம வந்து சாமி கும்பிட்டு வரா மாரி, அவரு வந்து சர்ச்சுல போய் ப்ரே பண்ணுவாரு. பிரேயர் பண்ணுவாரு. சோ அந்த மாரி தான் வந்து அவரு இருப்பாரு. அசைவம் கூட வந்து சாப்பிட மாட்டாரு. அப்ப சார்லஸ் சொல்லும்போது கூட, இதெல்லாம் சொல்லும்போது, "இதெல்லாம் நீ சாப்பிடுவியா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. மதுபானம்லாம் கொண்டு வர சொல்லும்போது, "உனக்கு மதுபானம்லாம் சாப்பிடு. இதெல்லாம் வந்து இங்க கிடையாது. இங்க வந்து அதெல்லாம் டேஸ்ட்லாம் தெரியாது. சும்மா தான் வந்து கேட்கிறேன்." அப்படிங்கிறத சொல்லுவாரு. ஆனா வந்து இவரு என்ன பண்ணுவாரு, ஹென்றி எல்லாமே சைவமா இது பண்ணி, நல்லா டேஸ்ட்டா சாப்பிடுவாரு அவரு. ஏன்னா அவரு வந்து பௌதிக உடல்ல தானே ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணியிருக்காரு. அதனால அவருக்கு எல்லாமே டேஸ்ட் தெரியுது. ஆனா வந்து சார்லஸ்க்கு அது டேஸ்ட் தெரியாதாம். எல்லாமே வந்து நம்ம நெனைச்சதெல்லாம் கிடைக்கும். அவங்க சாப்பிடுறாங்க, நம்மளும் சாப்பிடலாமா? அப்படிங்கிறது ஒரு தோணும். அவ்வளவுதான். நம்ம நெனைச்ச இங்க ஒரு டேபிள் வந்துரும், ஒரு கிச்சன் வந்துரும், நம்ம நெனைச்சதெல்லாம் டேபிளுக்கு வந்துரும். ஒரு வெயிட்டர் வந்து நமக்கு என்னன்னு கேட்பாங்க. எல்லாமே நெனைச்சதெல்லாம் நடக்கும். அங்க நிரந்தர ஆஸ்ட்ரல்ல. ஆனா வந்து டேஸ்ட்ங்கிறது நிரந்தர ஆஸ்ட்ரல்ல தெரியாது. அத கத்துக்கிறதுக்கு தான் நம்ம இந்த பௌதிக உடல் எடுத்து வரோம். அங்க நிரந்தர ஆஸ்ட்ரல்ல வந்து நமக்கு அந்த டேஸ்ட் எதுவுமே தெரியாது. நம்ம அச்சீவ்மென்ட் எதுவுமே நினைச்சதெல்லாம் கிடைக்கிறதுனால, அது வந்து அதுக்காக தான் நம்ம பௌதீக உடல் எடுத்து வரோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மனித சூட்சும உடல்ல எப்படியெல்லாம் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு இத தாண்டி தான் வந்து நம்ம தேவர்கள் ராஜ்யத்துக்கு போவோம். டிவைன் ஸ்டேஜுக்கு. இதெல்லாம் முடிச்சாதான் நம்ம டிவைன் ஸ்டேஜுக்கு கம்பல்சரி போவோம். அது எப்படி அப்படின்னு நம்ம அடுத்து பார்ப்போம் மாஸ்டர். இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது வந்து இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ஷேர் பண்ணுங்க மாஸ்டர்.
அருமையா சொன்னீங்க ராஜேஸ்வரி மேடம். ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்க கேட்க, நிறுத்தி நிதானமா கொண்டு வந்தீங்க. பட் ஆஸ்டன் டிராவல்ல வந்து எங்க அம்மா இறந்தப்ப அவங்க ஒரு தடவை வந்து நின்னதுதான் தெரியும். அவங்க பேசுறதெல்லாம் இல்ல, பார்த்த மாதிரி இருக்கு. அவ்வளவுதான் தெரியும், வேற ஒன்றும் சொல்ல தெரியல. நல்லா இருந்துச்சு, அவங்க கேட்க கேட்க கதை நல்லா இருக்கு. அதுதான் நம்ம வந்து அவங்க வரமாட்டாங்க, நம்மளதான் போவோமா. ஆனா நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம கிட்ட அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கறத நினைச்சுக்கிறோம். நம்ம தான் ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணி போறோம். சரி சரி. ஆனா அவங்க வந்து நிக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. மாஸ்டர்ஸ், என்னோட வீடியோ ஆன் ஆகல, நான் அப்படியே பேசுறேன். எஸ் மேடம், அழகா பேசுனீங்க, பொறுமையா அழகா, ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. தேங்க்யூ தேங்க்யூ மேம். ஸோ இது இப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் ஒவ்வொரு வாரமும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது உங்களோட பேச்சுல. அதுதான் இம்பார்ட்டன்ட். இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சொல்ல 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 எந்த விஷயமும் பிராக்டிஸ் பண்ண பண்ண பண்ணதான் அது வந்து மெருகேறுது. ஒரு கல்லு வந்து டைமண்ட் நம்ம எடுத்துக்கிறோம், அது வந்து சும்மாவே வந்து அதுல வந்து அந்த ஷைன் வராது. அதுக்கு ஆயிரத்துக்கு மேல அந்த கட்ஸ் கொடுக்கணும். அத வந்து ஆயிரத்துக்கு மேல அந்த கட்ஸ் கொடுக்கும் போதுதான் அதுல இருக்கிற அந்த ஒளி வந்து மல்டிபிள் ஆயிட்டு அந்த டைமண்ட் அப்படின்றது அப்படியே வந்து ஜொலிக்கும். அந்த மாதிரி நம்ம கூட ஒரு டைமண்ட் தான், அன்கட் டைமண்ட் நம்ம எல்லாமே. இப்ப இந்த தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாகத்தியம் எல்லாமே இந்த டைமண்ட வந்து கட் பண்ணுது, கட் பண்ணி மெருகேத்துது. அதுதான் அந்த நமக்குள்ள இருக்கிற ஒளி. அந்த ஒளி வெளிய வரணும். அதெல்லாம் வரணும்னா நம்மள நாம இதெல்லாம் செய்யணும், இதை செதுக்கணும். வெரி நைஸ் மேடம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மாஸ்டர், ரொம்ப நல்லா பேசுனீங்க ராஜேஸ்வரி மாஸ்டர். நான் தொடர்ந்து உங்களுக்கு இன்னைக்கு தான் என்னால வர முடிஞ்சது, ரொம்ப நாளா கொஞ்ச நாளா வரவே முடியல கிளாஸ். உங்களுக்கு அவர் போட முடியாம இருந்தது. இப்பதான் இன்னைக்கு தான் வர ஆரம்பிச்சிருக்கேன். நேத்து வந்து அந்த தியானத்துல சத்தியம விஜய் தியானத்துல இது பண்ணேன். அவ்வளவு நல்லா எனர்ஜெட்டிக்கா இருந்தது. நான் குரூப்ல போட்டிருக்கேன். சந்திரகலா மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. நேத்து 7 மணிக்கு ஜாயின் பண்ணிட்டேன். நானு 7 மணில இருந்து 8:15 வரைக்கும் பண்ணினேன். திரும்ப வந்து நைட் பண்ணினேன், வந்து 9:30க்கு அப்புறம் 11 வரைக்கும் பண்ணிருப்பேன் நானு. அப்புறமா இன்னைக்கு முடியிற நேரத்துல கூட நான் பண்ணினேன். நான் 7:30க்கு மெசேஜ் போட்டேன். 7:35ல இருந்து 8 வரைக்கும் முடிய 1/2 hour பண்ணினேன் நானு. கடைசியில முடியும் பொழுது அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருந்தது. இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய சேஞ்ச் நல்லா தெரிஞ்சது. ஜீவலட்சுமி மேடம் கூட அதுல போட்டிருந்தாங்க குரூப்ல. எப்பொழுதும் நான் சொல்றது வந்து ஒத்துக்க மாட்டேன் எங்க வீட்டுல. இன்னைக்கு வந்து இனிமே நீங்க சொல்ற பேச நான் கேட்பேன்னு சொல்லி இருக்கிறேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு பெரிய சேஞ்ச் இன்னைக்கு நடந்திருக்கு எங்க வீட்டுல. அது இந்த அகண்ட தியானத்துல கலந்துகிட்டதோட எஃபெக்ட்னு நான் நினைக்கிறேன். கட்டாயமா எல்லாருமே வந்து அதுக்குதான் நான் கம்ப்ளீட்டா எல்லாருமே இதுல ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னேன். குரூப்ல எத்தனை பேர் ஜாயின் பண்ணாங்க எனக்கு தெரியல. அண்ட் இன்னும் நாளைல இருந்து 1 வீக்கும் அந்த திருப்பதி ப்ரோக்ராம் இருக்கு, அதுவும் குரூப் எனர்ஜிஸ் தான். அதுலயும் மெயினா வந்து நம்ம யஜ்ஞங்கள் நடக்கிறதே இந்த ஹிம்சைய விட்டு நம்ம வந்து அஹிம்சைக்கு வரத்துக்கு தான். இந்த எனர்ஜிஸ்ல நம்ம கனெக்ட் ஆகும்போது அந்த அஹிம்சை எனர்ஜிஸ் அப்படின்றது அந்த வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்குள்ள மாற்றம் வரும். நம்ம வெஜிடேரியன் ஆறோம், பட் வீட்டுல இருக்கிறவங்க மாறணும் அப்படின்னா அந்த எனர்ஜிஸ் நம்ம மூலியமா நம்ம ஒரு சோர்ஸ் ஆகுறோம். நம்ம சோர்ஸா அந்த எனர்ஜி எடுத்து அது வந்து கொடுக்குறோம். இன்னைக்கு சொன்னீங்க மங்கையர்கரசி தீபலட்சுமி எல்லாம், நான் சொல்றது எல்லாரும் கேக்குறாங்க. அந்த கேக்குற தன்மை எப்படி வந்துச்சு? இந்த எனர்ஜி தான் கொடுத்தது. அந்த எனர்ஜிஸ் நம்ம வீட்டுக்கு கொடுத்துக்கணும். சோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து எங்கெங்க நடக்குதோ எனக்கு இதே வேலை. நான் வந்து தேடி நான் குரூப்ல போடுறேன், எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க. நம்ம வந்து முன்ன மாதிரி கஷ்டப்பட தேவையில்ல, இப்ப எல்லாமே ஈஸியா கிடைக்குது. சோ கிடைக்கிறது தேடி நம்ம எடுத்துட்டு ஒருத்தர் என்ன ப்ரோக்ராம் வந்து தெரிஞ்சாலும் அது வந்து ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாருமே க்ரோ ஆகணும், எல்லாருமே மாஸ்டர்ஸ் ஆகணும். எஸ் மாஸ்டர் மங்கையம்மா, நீங்க கூட ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. மங்கையம்மா, உங்க ஹஸ்பண்ட் வந்து உடம்பு சரியில்லாதப்போ இந்த வந்து ஆஸ்ட்ரல் டிராவல் பாத்தீங்களா,
அவங்க வந்து நல்லா ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணிருப்பாங்க. நம்ம தான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். சோ அது வந்து அழகா வந்து அந்த புக்ல குடுத்திருந்தாங்க. அப்போ உங்க நெனப்புல படிக்கும்போது உங்க நெனப்புல கூட வந்தது. சோ இவ்ளோ வந்து ஜெயந்தி மாஸ்டர் சொன்னாங்க, இது இவ்வளோ இது நீங்க சின்சியரா பண்றீங்க, ஆனா அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. ஆனா அது புரியறதுக்காக தான் இந்த உடம்பு அவருக்கு படுத்துது. பாருங்க நீங்க மாறுவார் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி எஸ் மேம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தீபலட்சுமி மேம், நீங்க ஏதாவது சொல்லணுமா? இருங்க இவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. வணக்கம். அவங்க பேசி வணக்கம் மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும். வணக்கம். மேடம் ராஜேஸ்வரி மேடம் பேசுனதெல்லாம் கேட்டேன், நல்லா இருந்துச்சு மேடம். இப்போதான் எனக்கு புரிஞ்சிச்சு. லாஸ்ட் இயர் என்னோட ஒய்ஃபோட சிஸ்டர் இறந்துட்டாங்க. நாங்கள் இங்கே வெளிநாட்டில் இருந்தோம். சரி அவங்கள பார்க்க முடியல அப்படின்னு நினச்சிருந்தோம். அதே மாதிரி தான் நம்ம அவங்க வந்து கனவுல வந்தாங்க. வந்து இந்த மாதிரி என்னோட ஹேண்ட் பேக் வீட்டில் வச்சுன்னா எங்கே அப்படின்னு கேட்குறாங்க என்கிட்ட. ஒய்ஃபும் அதே மாதிரி அவங்க வந்து அவங்களுக்கும் கனவுல வந்திருக்காங்க. பட் இப்போதான் எனக்கு புரியுது, நம்ம கனவுல நம்ம பார்க்குறோம் நினச்சோம். பட் இப்போ நம்ம தான் ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணி அவங்க கிட்ட போகணுன்றது இப்போ விளங்கிடுச்சு சார் எனக்கு. எஸ், நான் எனக்கு இந்த புக் படிக்கும் போதே எனக்கும் வந்து அழகா வந்து தெரிஞ்சது. நம்ம தான் ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணி அவங்க வந்து நம்மள பார்க்க முடியாது, நம்ம தான் போய் அவங்கள பார்க்க முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க வந்தாலும் நமக்கு வந்து தெரியாது. அவங்க வந்தாலும் அவங்க ஃப்ரீக்வன்சி நம்ம ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகாது. நம்ம ஆஸ்ட்ரல்ல போகும்போதுதான் ஆஸ்ட்ரலோட ஃப்ரீக்வன்சி வந்து அதிகம். உடலோட ஃப்ரீக்வன்சி விட ஆஸ்ட்ரல் ஃப்ரீக்வன்சி அதிகம். சோ அந்த ஆஸ்ட்ரல் வந்து அந்த ஃப்ரீக்வன்சில இருக்கிறதால அங்க போய் ரீச் ஆகுது. அந்த அண்ட் வந்து இந்த போகிற ஒரு விஷயம் கூட எப்படின்னா, அங்க பர்பஸ் இருக்கு. அண்ட் வந்து நமக்கும் போகணும்ன்ற ஏதோ ஒரு அந்த கோரிக்கை, அந்த கோரிக்கை பௌதிகமா இருக்கும்போது ஆஸ்ட்ரலுக்கு அந்த மெசேஜால அந்த பவர் வருது. அந்த மெசேஜால அந்த பவர் வருது. அந்த இன்டென்ஷன் வந்து அங்க நிக்க கூடாது. அது வந்து ஃபுல் கம்ப்ளீட் ஆகணும். ஆஸ்ட்ரல் வந்து அதை தீர்த்து வைக்குது. அதுதான் அந்த பவர். அந்த இன்டென்ஷன் அதுக்கு பவர் கொடுத்து அங்க போயிட்டு அந்த நம்ம இன்டென்ஷனை வந்து அதுக்கு கம்ப்ளீட் பண்ணுது. சத்தியமேவ ஜெயதி மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தோம் மாஸ்டர். ஒரு 7 hours எப்படி கொஞ்சம் கேப் விட்டு தான் ஒரு 7 hours கிட்ட பண்ணிருந்தோம் மாஸ்டர். நல்லா இருந்தது. ஒரு நாள் கொஞ்சம் நல்லா பிரைட்டா, இது வரைக்கும் ஒயிட் கலர் வெளிச்சம் எனக்கு வந்ததே கிடையாது. ஒரு மாதிரி பிங்க், ப்ரௌனும் பிங்க்கும் கலந்த மாதிரி, அந்த மாதிரி பிளாக் அந்த மாதிரி தான் கலர்ஸ் வந்துருக்கும். இந்த வாட்டி தான் நல்லா பிரைட்டா ஒயிட் கலர் வெளிச்சம் நான் பார்க்க முடிஞ்சது மாஸ்டர். நல்லா இருந்தது. அதே மாதிரி எனக்கு இந்த மிர்தாத் புக்கு நான் பார்க்கணும் படிக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அது பிடிஎஃப் நினைச்சிட்டே இருந்தேன். டக்குன்னு அது பிடிஎஃப் வந்தது. அதுவும் ஒரு இதுதான் மாஸ்டர். எனக்கு ஒரு மனசு தூய்மையா வைக்கும் போது மனசுல இருக்கிற எல்லாமே வந்து நிறைவேறுது. எஸ் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ. தீபலட்சுமி மேம். ராஜேஸ்வரி மேம் ரொம்ப அழகா ரொம்ப ரசிச்சு படிச்சிருக்கிறீங்க அப்படிங்க தெரியுது. அந்த ஸ்மைலிங் ஃபேஸோட நீங்க சொல்ல நாங்க உங்க கூட அப்படியே மெர்ஜ் ஆகி உங்க கூட டிராவல் பண்றதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. உணர்ந்து ரசிச்சு படிச்சிருக்கிறீங்க. அதனால எங்களுக்கும் ரொம்ப, நீங்க அங்கிருந்து கொஸ்டின் கேட்டோடனே எனக்கு மைக் ஆன் பண்ணி உங்களுக்கு பதில் சொல்லணும். அஸ் டீச்சரா நீங்க எங்க கிட்ட பேசுற மாதிரியே இருந்தது, இன்டராக்டிவா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது மேம். நீங்க நல்ல விதமா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே மாதிரி எங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணி எங்களுக்கு ரொம்ப அழகா இருந்தது கிளாஸ். ரொம்ப அருமையா படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது மேம். சோ நம்ம ஆஸ்ட்ரல் டிராவல் வந்து இவ்வளவு தூரம் இருக்கா, நமக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இந்த புக்கு படிக்கதான் நிறைய தெரிஞ்சுக்கிறேன் இந்த புக்ல இருந்து. ஆக்சுவலா எனக்கு வந்து ஆஸ்ட்ரல் டிராவல் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் ரொம்ப நடக்காது. ஆனா இந்த புக்கெல்லாம் படிக்கிறப்போ மத்தவங்க சொல்றப்ப எனக்கு வந்து இது அக்செப்ட் அப்பப்போ அக்செப்ட் பண்ணாது. ஆனா இந்த புக்ல இருக்கிற ஆத்தர் வந்து சொல்றப்போ அதுல நானும் என்ஜாய் பண்ணிப்பேன். நானும் அவங்க கூட போவேன். அதுதான் என்னோட ஆஸ்ட்ரல் டிராவல். இந்த சோல் சம்பந்தமா இருக்கிற புக் எல்லாம் படிக்கிறப்போ எனக்கு ஒரு ஆஸ்ட்ரல் டிராவல் நடக்கும். அதுதான் என்னோட ஆஸ்ட்ரல் டிராவல். அந்த மாதிரி இதை வந்து நான் வேகமா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே அக்செப்ட் பண்றப்போ நம்ம பத்ரிஜியே பண்ணிருக்கிறாரு, அதுல என்ன நமக்கு ஆராய்ச்சி அப்படின்னு கண்ணை மூடிட்டு அவங்க கூட, அதுதான் என்னோட ஆஸ்ட்ரல் டிராவல் உண்மையா சொல்லணும்னா. அதனால அந்த மாதிரி புக்கு வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்காக அதை நான் படிச்சுப்பேன். ரொம்ப நல்லா அருமையா சொன்னீங்க மாஸ்டர்.
அடுத்து Thank you, இன்னும் thank you. அடுத்தடுத்த இது கேட்கணும்னு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு மாஸ்டர். Yes, ma'am. இதே இன்னும் ஒரு மாதிரி 2-3 வாரம் போகும்னு நினைக்கிறேன். எஸ் மாஸ்டர். ரொம்ப நன்றி மாஸ்டர். மாஸ்டர் Thank you, சந்திரகலா thank you, மேம்க்கு ma'am. நான் ரொம்ப நன்றி சொல்லணும். இன்னைக்கு சத்தியமேவ ஜெயத்தேல சிங்கிள் லைன்ல சொல்லணும் அப்படின்னா, நான் மெடிடேஷன் பண்ணவே இல்ல. நைட்ல நல்ல வலி அனுபவிச்சேன். பகல்ல நான் வந்து இந்த மாதிரி நான் மெடிடேஷன் பண்ணதே இல்ல. நம்ம ஒரு பெரிய கூட்டத்துல நடுவுல நின்னா நம்மள இழுத்துட்டே போய் அந்த இதுல போய் சேர்த்துருவாங்கல்ல, அந்த மாதிரி நான் ஒண்ணுமே பண்ணல. சும்மா ஜாலியா விட்னஸ் தான். விட்னஸாலாம் நான் என்னால மெடிடேஷன் பண்ணவே முடியாது. உட்கார்ந்துகிட்டே இருக்கேன். ஏன் கண்ணை திறக்கிறேன்னு. ஆனா பகல்ல வேலை இருக்கே அப்படின்றதுக்காக இடையில ஒரு 1 hour அந்த மாதிரி எந்திரிச்சேன். ரொம்ப அருமையா இருந்தது. கால்வலியும் தெரியல, ஒண்ணும் தெரியல. ஏதோ ஆனா நான் எதையுமே பார்க்கல. சும்மா உட்கார்ந்துருக்கிறேன். எதுவுமே எனக்கு தெரியல. ஆனாலும் சும்மா உட்கார்ந்துருக்க பிடிக்குது. ஒரு மாதிரி உள்ள மட்டும் லைட்டா ஆடுது. அப்ப நான் மியூசிக் கேட்கிறேனா, அதுக்காக ஆடுறேனா, நான் ஆடல, அது ஆடுது. மியூசிக்ல நான் இது பண்றேனா, மூச்சும் இல்ல. மியூசிக் கேட்கிறேன், நாம கேட்கிறேன். அது நான் இல்ல, நான் கேட்கல. ஆனா மியூசிக் கேக்குது, எங்கேயோ கேக்குது. அது ஒரு மாதிரி ஃபீலிங் நல்லா இருந்தது. இன்னைக்கு அதுவும் நைட்டாவே இருந்திருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனா நைட்ல ஹெவி எனர்ஜி ஃபால் ஜாஸ்தி இருந்தது. அது என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. பகல்ல ஆனா ரொம்ப நல்லா இருந்தது மாஸ்டர். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எஸ் எஸ் இந்த மாதிரி இருக்க எவ்வளவு நேரம் வேணா மெடிடேஷன் பண்ணலாம். இதே மாதிரி இந்த ஜூம் இது இருந்துச்சுன்னா தினைக்கும் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன 38 கண்ட்ரிஸ் டிஃப்ரெண்ட் எனர்ஜிஸ். இப்ப நம்ம வந்து நம்ம ஜூம்ல பிஎம்சில ஒன்லி தமிழ் பீப்புள் மட்டும்தான் இருக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாடு மக்கள், எல்லா பாஷை, ஆல் ஓவர் த வேர்ல்டு, குளோப்ல இருந்து எல்லாருமே பங்கேற்றாங்க. அந்த டிஃப்ரெண்ட் எனர்ஜி ஒவ்வொரு நாட்டுல இருந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் எனர்ஜிஸ் அங்க வந்து ஒன்னா மிங்கல் ஆயிட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுத்தது. அண்ட் வந்து உங்களுக்கு அந்த வலி வந்தது என்னன்னா பழைய கர்மா. நீங்க அந்த அசைவம் போன்ற வேண்டாத விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா. சோ எப்போ பழைய கர்மா கம்ப்ளீட்டா அங்க கிளியர் ஆகுதோ அப்பதான் நன்மை வந்து உங்களுக்கு வந்து சேரும். சோ அந்த பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே கிளியர் ஆச்சு போல எனக்கு தோணுது. அந்த வலி அது வலியும் கிடையாது. கண்ணை திறந்த சரியாயிடுது. பாரம் தூக்கிட்டே இருக்கிற மாதிரி அவ்வளவு ஒரு பாரம். சரி படுத்தாது மெடிடேஷன் பண்ணலாம், வேஸ்டா எதுக்கு, நம்ம படுத்துட்டு மெடிடேஷன் பண்ண முடியுது, தூக்கம் வரலையே, அவ்வளவு எனர்ஜியா நம்ம விழிப்புணர்வோட இருக்கோமே அப்படின்னு நல்லா இருந்தது மேம். ஒரு புதுமையான அனுபவமா இருந்தது. ஆக்சுவலா நேத்து நைட் ஏதாவது படிக்கணும்னு நினைச்சேன், படிக்க கூட தோணல, எதுவுமே பண்ண தோணல, இப்படியே இருக்கலாமே அப்படின்ற மாதிரியே இருந்தது. இன்னும் அந்த ஃபீல் அப்படியே உள்ள ஒரு லைட்டா ஷேக் இருந்துகிட்டே இருக்கு மேம். ரொம்ப நல்ல அனுபவம் மேம். எனக்கு இது ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு. அப்புறம் ஒரு விஷயம் மாஸ்டர், இன்னைக்கு எங்க அக்கா பொண்ணு வந்திருந்தா வீட்டுக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு 8 வருஷம் ஆச்சு கல்யாணம், இன்னும் குழந்தைல ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துதான் இருக்கு. அவர்கிட்ட நான் எப்பொழுதும் சொல்லுவேன் இந்த மெடிடேஷன் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அனுப்பிட்டு இருப்பேன். பண்ணவே இல்லை. இன்னைக்கு வீட்டுக்கு வந்தா, இன்னைக்கு நான் அந்த அசோசியல் இது இப்ப இது இருக்குல்ல மெடிடேஷன் டைமிங்ஸ் எல்லாம் இதெல்லாம் அனுப்பி விட்டு நான் அந்த கம்மிங் 18th ஒண்ணு இருக்கு, 24th ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த டைம்ல ரிமைண்ட் பண்றேன். கட்டாயம் ஒண்ணுமே தெரியலனாலும் சும்மா கண்ண முடியாது உட்காந்துட்டு 2 பேரும் சொன்னேன். கட்டாயம் பண்றேன் சித்தின்னு சொல்லிட்டு போயிருக்கிறேன். அண்ட் வந்து அசென்ஷன் எனர்ஜிஸ் இன்னும் அருமையா இருக்கு, இன்னும் சிறப்பா இருக்கு. அது வந்து சொல்ல முடியாது. ரொம்ப நல்லா இருந்தது மாஸ்டர் அன்னைக்கு. அண்ட் வந்து மண்டே அசென்ஷன் மீட்டிங்கு. அப்புறம் மண்டே வந்து சுஷிலா அவங்க டாட்டர் அவங்க கூப்பிட்டுருக்காங்க, அவங்க குரூப்ல பேச போறேன் நானு. சோ அது டைமிங்ஸ் வந்து சுஷிலா மேடம் 10:30க்கா, அப்பனா சீக்கிரமா முடிச்சிடணும். நம்ம 11:55க்கு அசென்ஷன் வருதுன்னு நினைக்கிறேன். இருங்க நான் பார்த்துட்டு மண்டே மிட் நைட்டா அப்ப 10:30 to 11:30 முடிஞ்சிரும். ஆமாங்க. So 11:30 நீங்க 10:30 to 11 வந்து ஒரு சாங் போட்டு மெடிடேஷன் பண்ணுவோம் 1/2 hour. இல்ல நீங்க
அதுக்கப்புறம் 11:30 நீங்க வந்து 11:30. 11 to நீங்க எனி டைம் 12க்குள்ள 11 to 12 முடிக்கணும். சரி சரி, அப்ப கொஞ்சம் ஒரு கேப் இருக்கும். ஓகே, நோ ப்ராப்ளம். 12:55க்கு 12:55 போட்டிருக்கு. 20 மினிட்ஸ். அப்ப நம்ம சீக்கிரமா உட்காரணுமே. நம்ம 12:30 உட்கார்ந்தா சரியா இருக்கும். 12:30க்கு நம்ம உட்கார்ந்தா கரெக்டா இருக்கும். 12:30 to 1:30 கரெக்டா இருக்கும். 12:30க்கு நான் கூகுள் மீட் போட்டுறேன். Yes, sir. ஓகேம்மா, அது பரவாயில்ல. 12:30க்கு போட்டுறேன். அப்ப அது முடிஞ்சதும் நான் இதை ஆரம்பிச்சிடணும். சரிங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். சரியா, அங்க என்ன தீபலட்சுமி இருக்கீங்களா இந்த குரூப்ல? எங்க டாக்டர் குரூப்ல இருக்கீங்களா? தீபலட்சுமி இல்ல மேம், நான் இல்ல மேம். இல்ல பைமா குரூப்பா மேம்? இல்லம்மா, அது சிங்கப்பூர்ல என் பொண்ணு இருக்கு. ஆட் பண்றதுன்னா நம்பர் கொடுத்துட்டு ஆட் பண்ணிடுவா. அதுக்காக தான் கேட்டேன். நாளைக்கு குரூப்ல வேணா மண்டே அந்த லிங்க் மட்டும் ஷேர் பண்ணுங்க. குரூப்ல ஷேர் பண்ணுங்க. வரவங்க வரட்டும். குரூப்ல ஷேர் பண்ண சொல்லு. இல்ல மேம் வராங்கன்னு குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஆமா, மேம் வர்றதுனாலதான் நான் உங்களையும் அவங்க வந்து நம்ம கூப்பிடுறேன். குரூப்ல ஷேர் பண்ணுங்க மேம் நீங்க. சரி, ஓகே. எல்லாரும் எஸ் மேம். நீங்க கேட்டுட்டு உங்க பொண்ணு கேட்டுட்டு குரூப்ல ஷேர் பண்ணுங்க. யார் வராங்களோ வரட்டும். ஃப்ரீயா இருக்கிறவங்க வரட்டும். தேங்க்யூ. அண்ட் வந்து இது எல்லாமே அசென்ஷனும் மிஸ் பண்ணாதீங்க. எல்லாருமே வந்து கட்டாயமா நிறைய பேர் நான் மெசேஜ் பார்க்கல, நான் மெசேஜ் பின் பண்ணி வேற வச்சிருக்கேன் குரூப்ல அசென்ஷன் எல்லாமே. அது திரும்ப மறந்துடக்கூடாது. ஓபன் பண்ணா நமக்கு நிறைய மெசேஜஸ்ல நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. அதனால நான் இந்த மாதிரி எது போட்டாலும் பின் பண்ணி வச்சிருக்கேன். அது பார்க்க தெரியுதா எல்லாருக்கும்? எங்களுக்கு தெரியுது மேம். தெரியுதா? சுசிலா மேடம்க்கு தெரியல, அப்புறமா சொல்லி கொடுங்க யாராச்சும். ஒண்ணும் இல்ல, மேல இருக்கும். நீங்க குரூப் ஓபன் பண்ணணும். அது டச் பண்ணாலே நான் போட்ட மெசேஜ் வந்து நீங்க கரெக்டா பாப்பீங்க. நீங்க தேடாம நான் போட்ட மெசேஜ் அது தொட்டாலே நீங்க பாத்துடலாம். சைடுல ரைட் சைடுல வருவா மேம்? ரைட் சைடுல மேல வரும். ரைட் இல்ல, லெஃப்ட் வரும். அது ஃபுல்லாவே அந்த பின் பொம்மை இருக்கும் மேலேயே. ஸ்பிரிச்சுவல் சோல்ஸுக்கு சோல்ஸ் அப்படின்ற பேர் இருக்குல்ல, அதுக்கு கீழேயே வந்து வந்துரும். ஓகேங்க மேம். சுசிலா மேம், நம்ம தெய்வ மேம் குரூப்ல லிங்க் வந்து ஒரே மேலேயே கொடுத்திருப்பாங்கல்ல, பெர்மனன்ட். அது போய் அமைச்சு போவோம்ல, அதத்தான் சொல்றாங்க அவங்க பின் பண்ணி. அதுதான் நான் வந்து அதே மாதிரி ஒவ்வொரு முக்கியமானதையும் சந்திரகலா மேம் வந்து பின் பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொல்றாங்க. நிறைய பேர் கால் பாருங்க. அப்பப்ப அதை மாத்திட்டு இருப்பாங்க நம்ம சந்திரகலா மேம் குரூப்ல. நம்ம தெய்வ மேம் அதை அப்படியே பெர்மனன்ட்டா வச்சிருக்காங்கல்ல, அதே மாதிரி இங்க போய் டச் பண்ணி அடிக்கடி பாருங்கன்னு மேம் சொல்றாங்க. அதுதான் பின் பண்ணிருக்காங்க. சரிம்மா, சரி. தேங்க்யூ. ஏன்னா இம்பார்ட்டன்ட் மெசேஜ் நான் போடுறது இந்த மாதிரி மெடிடேஷன் அப்படி பின் பண்ணிடுறேன். அது பாருங்க, அவ்வளவுதான். சரி, ஓகே மாஸ்டர். ஓகே மாஸ்டர்ஸ், வேற யார் பேச போறீங்க? சரி, என் பண்ணிக்கலாமா? ஓகே, தேங்க்யூ மாஸ்டர். அடுத்த வாரமும் இன்னைக்கு நிறைய பேர் கலந்துக்கிட்டீங்க. அடுத்த வாரமும் இதே போல எல்லாருமே வந்து கலந்துக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க. ஆன்மாவின் பயணம் ரொம்ப முக்கியம். ஆஸ்ட்ரல் டிராவல் வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். நல்லா சொல்றீங்க. சந்திரகலா மேம் ரொம்ப ரொம்ப நன்றி.